எப்பவுமே கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாவே நமக்கு ஒரு த்ரில்லிங் இருக்கும், ஒரு விறுவிறுப்பு இருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப எந்த சம்மந்தமும் இல்லாத கதையெல்லாம் ஏன்பா கொண்டு வரீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. இந்த படத்தில் 20 நிமிஷம் 40 நிமிஷம் கதையை கட் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மார்கன் படம் 1 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் இந்த படம் ஸ்க்ரீப்பாக நல்லா இருந்திருக்கும். பயங்கர கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் போவோம், யாருன்னு கண்டுபிடிப்பாங்க, கொலையாளி யார் யாருன்னு அடுத்தடுத்து யார் யாருன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்க்கலான்னு உக்காந்தா இந்த படத்துக்கும் விஜய் ஆண்டனி நடித்து இசையமைத்த மார்கன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்கன் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பரபரப்பாக ஒரு கொலை நடக்குது. அதுவும் வித்தியாசமான முறையில் அப்படியே கருகிய நிலையில் ஒரு பூனம். அந்த பூனம் பயங்கரமாக வைரலாக பரவுது, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு. இதை மும்பையில் இருக்கிற விஜய் ஆண்டனி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஷாக்கு. ஏன்னா அவருடைய மகள் இதே பேட்டர்னில் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலையாளி யாருன்னு அவர் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கார். அந்த வேதனையில் இருக்கிற திடீர்னு கிளம்பி சென்னைக்கு வராரு. அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட மார்கன் படத்தோட கதை. அந்த மார்கன் படத்தோட கதை இதுதான் இருந்தாலும், அந்த கொலை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு தலைவர் பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப வித்தியாசமான சிந்தனைகளை அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, விஜயாண்டனிக்கு பக்கபலமாக ஒரு உதவியாக வர்றது பார்த்தீங்கன்னா, அவரோட அக்கா பையன் சொல்கிறாங்க. இந்த படத்தில் முதல்ல அறிமுகமாயிருக்காரு. அவர் அஜய் தர்ஷன். அவர் தான் இந்த படத்தில் ஒரு ஹீரோ மாதிரி வர்றார். என்னென்னா, அந்த கொலையாளர் இடத்துல அவர் தான் இந்த சிசிடிவி கேமரா பார்க்குறப்போ அவர் தான் கிராஸ் ஆகிறார். அவர் பிடிச்சி விசாரிக்கிறப்போ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கதை சொல்கிறாரு. பயங்கரமான கதையாக இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா சேலம் பக்கத்தில் ஒரு சித்தர் கோயிலில் நாங்கள் இருந்தோம். சின்ன வயசில் ஒரு வயசுலேயே நான் என்ன நடந்ததுலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த இடத்துல 10 நிமிஷத்தில் நான் எல்லாமே கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ஒரு சித்தர் மாதிரி அப்படியே பார்த்த படத்தில் எல்லாமே சொல்கிறாரு. அவரை வச்சு அவர் அந்த கொலைக்கு காரணம்னு கண்டுபிடிப்பாங்க. இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, அவர் மூலிமா அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். வித்தியாசமாக ஒரு 2 மணி நேரம் படத்தை நமக்கு 4 மணி நேரமாக அப்படி விவரித்து சொன்ன மாதிரி இருந்தது இந்த படம். எப்போவுமே கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாவே நமக்கு ஒரு த்ரில்லிங் இருக்கும், ஒரு விறுவிறுப்பு இருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்குறப்போ, இந்த கதைக்கும் இந்த மார்கன் படத்துக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத கதையெல்லாம் ஏன்பா கொண்டு வரீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அஜய் என்ன பண்ணுவார்னா, ஸ்விம்மிங் பூலில் அவர் தான் ஸ்விம்மிங் பூலில் நம்பர் 1 வரணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணுவார். ஸ்விம்மிங் பூலில் நான் நம்பர் தான் 1 வரணும்னு சொல்லி ப்ராக்டிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு செல்ஃபோனும் ஒரு கேமராவும் எடுத்துகிட்டு போயிடுவார் ஒருத்தர். அவர் ஏன் எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கிறாரு, அவர் கோச்சு, அவர் ஏன் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாருன்னு சொல்லி கடைசி வரையும் தெரியாது. அதுக்கப்புறம் இருந்தாங்க அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்பா இந்த படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதை வச்சு ஒரு 20 நிமிஷம் கதை ட்ராவல் ஆகுது. செல்ஃபோன் காணும், அப்புறம் தங்கச்சி ஃபோன் பண்ணணும், இவர் இருக்க மாட்டார், திருப்பி என் தங்கச்சி கொலையாளி கடத்திட்டான்னு பயப்படுவார், திருப்பி அங்கே போனால் வேறு யாரோ செத்துருப்பாங்க, என் தங்கச்சின்னு கத்துவார். இந்த படத்துக்கும் அதுக்கும் 20 நிமிஷம் சம்மந்தம் இல்லாத சீன் ஓடுது. அந்த 20 நிமிஷம் சம்மந்தம் இல்லாமல் கட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ளாஷ்பேக் எது நம்ம அஜயோட ஃப்ளாஷ்பேக்கு, அஜய் தர்ஷனோட ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் சேலத்தில் இப்படி இருந்தோம், அவர் நிறைய இது சொல்லுவார். அது ஒரு 20 நிமிஷம். இந்த படத்தில் 20 நிமிஷம் 40 நிமிஷம் கதையை கட் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மார்கன் படம் 1 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் இந்த படம் க்ரீப்பாக நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு ஆனால் விஜய் ஆண்டனி ஃப்ளாஷ்பேக் ஒன்று அது கூட ரொம்ப க்ரீப்பாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் இந்த அவரை யார் அவங்க அக்கா பையனை இந்த அஜய் தர்ஷனை பில்டப் பண்ணுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கதைங்களை புனை கதை மாதிரி அவர் ஞாபக சக்தி வர்றது, அவருக்கு அப்புறம் ஆமை வர்றது, அதுக்கப்புறம் சித்தர்களை அருள் புரிகிறது, அப்புறம் கிணத்துல முதல் சித்தர் தூக்கி விட்றது, இதெல்லாம் இந்த கதைக்கும் இந்த படத்துக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம்லாம் இப்படி சொல்கிறீங்களேன்னு நமக்கு உள்ளுக்குள்ளே மனசு தோணுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, டிக்கெட் வாங்கிட்டோம், மார்கன் படம் வந்துட்டோம், தலையெழுத்தேன்னு உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். மற்றபடி விஜய் ஆண்டனி இதே மியூசிக் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி மியூசிக் சூப்பராக இருக்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ என்னடா இது வித்தியாசமான படம் நடக்குது, ஒரு மலையாள படம் மாதிரி, ஒரு மலையாள சினிமா மாதிரி, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி பயங்கர க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் போவோம், யாருன்னு கண்டுபிடிப்பாங்க, கொலையாளி யார் யாருன்னு அடுத்தடுத்து யார் யாருன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்க்கலான்னு உக்காந்தா இந்த படத்துக்கும் இந்த க்ரைமுக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் சம்மந்தம் சில இந்த புனைக்கதைகள்லாம் இந்த படத்தை கொலையோ கொன்று போட்டுச்சு. உண்மை விஜய் ஆண்டனிக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல. பாவம், அவர் எடுக்கிற எல்லா படமும் ஆரம்பம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் ரொம்ப மோசமாக இருக்குது. அவர் விஜய் ஆண்டனி நல்ல படம் பண்ணணும். ஏன்னா விஜய் ஆண்டனி நல்ல மனிதர், நல்லா அவர் சொந்தமாக பணம் போட்டு படம் எடுக்கிறாரு. அவர் இந்த பணம் போட்ட படத்தில் எல்லா படமும் நிறைய வரணும், நல்ல படங்கள்லாம் நிறைய பண்ணணும், படம் நல்லா ஓடி சம்பாதிக்கணும் எங்களுக்கும் ஆசை. ஆனால் இந்த மாதிரி அவர் யோசித்து திரைக்கதையில் இவ்வளோ மோசமான தோய்வோடு எடுத்தால் யார் பார்ப்பாங்க? அந்தளவுக்கு மோசமாக இருந்தது மார்கன். மியூசிக் நல்லா இருந்தது, கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்தது.
மற்றபடி விஜய் ஆண்டனி பாவம் ரொம்ப கஷ்டமாக அவர் வந்து ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு, அப்புறம் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனில் இருக்கார், திருப்பி அவரே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, பிகிடா வராங்க, சமுத்திரக்கனி வராரு, ஏகப்பட்ட பேர் வராங்க, எல்லாம் வந்து போகிறாங்களே தவிர பெருசாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. பிகிடாவும் சொல்கிற ஒரு இன்ஸ்பெக்டராக வர்றாரு, இவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறாரு, கண்டுபிடிக்கிறதுலாம் அப்படியே போகிறாங்க, கேமரா இல்லை அது இருக்கா இது இருக்கான்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலத்தில், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஒருத்தவங்க 24 மணி நேரத்தில் பிடிச்சிறாங்க, ஏன் 6 மணி நேரத்தில் பிடிக்கிறாங்க. அவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு. அவன் மொபைல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம், அவன் நம்பரை கண்டுபிடிக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஏதோ ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே வந்து அந்த ஆன்மா போய் கண்டுபிடிச்சி, இதெல்லாம் வந்து அப்பா சாமி தலை சுற்றுலு அந்த மாதிரி இந்த படத்தை குழப்பி வச்சுருந்தாங்க. மார்கன் வந்து எப்படி மார்கன்ன்றதை இன்னொன்று நிறைய பேருக்கு புரியாது இல்லையா. மார்கன்றனா தன்னிச்சையானவன், தண்ணியில் மிதந்தவன் அப்படின்றத ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி இந்த மார்கனை படம் பேரே நமக்கு புரியல, இந்த படம் பார்க்குற நமக்கும் புரியல. இந்த படத்தில் வர சம்மந்தம் சீன்களை வச்சு இந்த மார்கனை கெடுத்துட்டாங்க. மார்கன் படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோ ஜான் பால். உண்மையிலே அவர் எடிட்டரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது விஜய் ஆண்டனி தான் இருக்குன்னு எனக்கு முழு நம்பிக்கையோடு இருக்குது. ஏன்னா படம் ஆரம்பத்துலேருந்து கடைசியில் விஜய் ஆண்டனி டைரக்ட் பண்ண மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங்கு. இதெல்லாம் வந்து நம்ம லியோ ஜான் பால்லாம் இயக்கிருக்க மாட்டார், அவர் எடிட் தான் பண்ணியிருப்பார். தலைவன் விஜய் ஆண்டனி தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு டைரக்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், எல்லா துறையிலையும் அவர் வந்து கலக்குவார். அந்த மாதிரி மியூசிக் அவர் எடுத்துக்கிட்டாரு, ஆக்டிங் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அஜய் தர்ஷன் வந்து ஹீரோ பண்ணுறாரு, நான் வந்து இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன், நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. சரி, என்னென்னோ யோசித்து என்னென்னோ பண்ணி வச்சுருக்காங்க. பேருக்கு தான் லியோ ஜான் பால், ஆனால் இயக்குனர் விஜய் ஆண்டனி தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிகிடா சொன்னால, பிகிடாலாம் அந்த மாதிரி, அது மாதிரி சமுத்திரக்கனி பெரிய ஆர்டிஸ்ட்டு, அது நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மலையாள படத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அந்த க்ரைம் த்ரில்லரில் சப்ஜெக்டில் அவ்வளோ ஸ்க்ரீன்குள்ளே க்ரிப்பாக கொண்டு போவாங்க. இதில் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வேறு எங்கெங்கோ கிளைக்கதைகள் போனதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து. சமுத்திரக்கனியை உண்மையிலே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த அஜய் தர்ஷன் கூட பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ளாஷ்பேக், லவ் சீனு, அதுக்கப்புறம் அவர் பொண்ணு லவ் பண்ணது, திருப்பி இப்படி வந்தது, இந்த படத்துக்கு இதெல்லாம் தேவையா? அதுக்கப்புறம் இந்த சித்தருடைய நூல் படிக்கிறது, சித்தரை பற்றி இது பண்ணுறது, சித்தருடைய ஞானம் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த க்ரைம் சப்ஜெக்ட்டுக்கும் கொலைக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குதுன்னு நமக்கு தோணுச்சு. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணி அதெல்லாம் திருத்திருந்தால் இந்த படம் ஒரு நல்ல படமாக கூட வந்திருக்கும். ஆனால் இப்படி குழப்பி விட்டதுனால தான் இது ஒரு ரொம்ப ஆவரேஜ் படமாக போய். வாய்ப்பு இருந்தால் விஜய் ஆண்டனிக்காக ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.